பாருங்க ஒண்ணாத்து போச்சு. ஒண்ணாத்து போச்சு. அது இல்லையடா. Thank you so much. Okay. நீங்க சர்ப்ரைஸ் டெலிவரியா உண்மையிலே? உண்மையாவா? அதான் அவா சரி அவா நான் குரங்கன்னு சொல்ல எங்க ஒன்றும் தெரியுது. அஞ்சு கீழே நிற்கிறேன். ஹலோ உங்களுக்கு சுவிஸ்ல இருந்து போட்டுருக்காங்க. அப்படி ஆக்களுக்கு வேறொரு துறையில சாதிக்கலாம் ஏதாவது உண்டு உங்களுக்கு பிடிச்சது என்ன நீங்க சொல்லுவீங்க? களவு எடுக்கலாம். உனது கவரும் இயல்பு தனத்தாலும் அன்போடு கூடிய பேச்சு திறனாலும் ஏன் இந்த வேலை செய்யறாங்க, இவங்களுக்கு தேவையில்லாத வேலை, வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் என்ற மனநிலை தான் பலருக்கு வந்தது. ஆனா இன்றைக்கு பார்த்தா இலங்கையில கொண்டாடப்படுகின்ற யூடியூப் சேனல்ஸ்லையும் அடுத்தது நல்லுள்ளம் கொண்ட பல புலம்பெயர் உறவுகள் மக்கள் கொண்டாடக்கூடிய நபர்களிலேயும் இவங்க இருக்காங்க. செய்கிற உதவிகளுக்கு வந்துட்டு பேர் சொல்ல விரும்பாத ஒரு மனுஷன். ஆனா இந்த வேலைக்கும் போய் நன்றி சொல்லணும்னா எவ்வளவு வேலை எனக்கு என்ன குண்டுமணி ஒன்று நம்மட என்னதுக்கு அளவோம், கோல்டுக்குள்ள அளவோமோ இல்லை காசுக்குள்ள அளவோம்? ஏதாண்டுக்கு போங்க நேரம் காலு வட்டி எனக்கு ஒரு 20,000 வந்தது. புரியலப்பா இது. ஓ வட்டி 20,000 அப்போ அனுப்பின அமௌண்ட் ஐயோ இது இது தங்கத்தை பார்க்க சர்ப்ரைஸ் ஆகுது. தங்கம் ஏதாவது ஒரு பொருள் வந்து வேண்டி கொடுக்கணும்னு சொல்லி விரும்பணும், அது வந்து முடியாம இந்த கிஃப்டை பொறுத்தளவு அப்படின்னா இது வந்து 4 மட்டும்தான் அழியும். இந்த கிஃப்ட் என்னண்டு நாம் செத்தா மட்டும்தான் இந்த கிஃப்ட் போகும் அப்படி. அப்போ அதுக்காக வந்து நான் அண்ணன் யாரை சொல்லிட்டு இது வரைக்கும் இது உண்மையிலே நான் நினைக்கல. உண்மையில எதிர்பாரா ஒரு விஷயம் இதான். அப்படி ஷாக் கொண்டுட்டியதாப்பா நீ? இல்லை இதை வச்சிரு, நீ வச்சிரு. இது எப்போ நடந்தது? இது இப்போ 3 நாள் உங்கள்கிட்ட மறைக்க பாடு பாருங்க. சாதாரணமாக உண்மையாக அந்த ஃபைனலாக சொல்லணும்னு சொன்னால் இந்த பர்த்டே வந்து உண்மையிலேயே எவ்வளவு ஒரு பிரம்மாண்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் எந்த லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வந்து இது எனக்கு பெரிய விஷயம்தான். ஒரு கிஃப்ட் ஒன்று வரைக்குள்ளே கேமராவோட வராங்க விதமாயன் சர்ப்ரைஸ் டெலிவரி நடக்கு. அதான் ஜிஜி அப்படி தெரியல ஆக்களை பார்த்தா. நல்ல வளர்ப்பில் வளர்ந்தா கிடக்கு சர்ப்ரைஸ் டெலிவரி என்று வா. அந்த முட்டையில முட்டி தான் வடிச்சிரும் போல. எங்க வைக்கடம் இல்லையே இப்போ. இப்போ கையில் வச்சு புதுசா கண்டா போல பழச தேங்க்யூ ஸோ மச். ஓகே நல்லா தான் கிடக்குது. இது என்ன அடிக்குது எனக்கு. சாப்பிட்டு போங்க. சாப்பிட்டீங்களா? கட்டிட்டு போங்க சாப்பாடு. அப்படி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலையா? என்னடாப்பா இது? என்ன அப்படி சும்மா உடைப்போம் ஓப்பன் பண்ணா ஓகே. என்ன பேப்பர் தானே கேட்டால் கேட்டு விட்றான். இதே ஓப்பன் பண்ணது இல்லை பாருங்க. நான் கடும் அழுத்தில் அழிக்கிறது விஷ் ஹாப்பி பர்த்டே அழிக்கிறது இல்லை நிறைய எழுதிக்கிறது. அதுதான் உடைச்சி பார்க்க சொன்ன முறையில் என்னடா படம் என்ன ஒரு ஆர்வம். அதான்ப்பா. ஓ ஓ அம்மா இது நல்லா இருக்குண்ணே. நானும் ஒரு சந்தேகமாக தான் கிடக்கு. நல்லா கிடக்கா. தேங்க்யூ ஸோ மச். அதுதான் இது யார்? அதுதானே நீங்கள் சர்ப்ரைஸ் டெலிவரியா? உண்மையிலேயே உண்மையாவா? அதான் சரி.
இங்கே உள்ள ஒரு மனுப்பே இல்லை, அது மட்டும் தெரியும் எனக்கு. சொல்லுங்க, யார் அனுப்பியிருப்பாங்க? கண்டுபிடிங்க. இதுயா உள்நாட்டிலேருந்து வந்திருக்குமா, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்குமா? வெளியில இருந்தா வந்தீங்க. நீங்க ஒரு குழு தந்தா தான் நான் கண்டுபிடிக்கிறேன். உங்களுக்கு இப்படி அனுப்பக்கூடிய யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்களா என்ன? வெளிநாடா? கவிதா சங்கீதா ஓடிட்டானா? கனடாவா? கனடாவா? பெரிய தர்ம சங்கடமாக கிடாப்பு. கனடாலேருந்து உருவா வந்து அதான் யோசனை ஆகிடு. நான் அதான் பார்க்குறேன். என்ன தர்மா அம்மாவா? ஒரு 5 பேர் சொல்லட்டுமா? அதில் செலக்ட் பண்ணுங்க நீங்கள். அப்படி 5 பேர் சொல்லுங்க, செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை, நீங்கள் வந்து சம்மந்தம் இல்லை 4 பேர் சொல்லுவீங்க. நான் அது இல்லை. இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க கனடாவில் இருந்து யாரை மதிக்கிறது. அதுதான் அவருக்கு இப்படி அனுப்பக்கூடிய ஒரு ஆள் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. கனடாவில் இருந்தாப்பா அது சொல்லாட்லுமா அந்த அனுப்பினாலும் கவலைப்படுமேப்பா. கேர்ளு அது ஒரு அதுதான்டாப்பா. எங்கட குரங்கா இருக்குமோ? சுபாவா? சுபாக்காவா? அவதான் இப்படி அந்த அதிக அன்பு கூறுவேண்டா அவ தானே இருக்கு நினைக்கிறேன்னு. அதுவும் என்ன ஷர்ட் அதுதான் இது யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கிறதுக்குள்ள சந்தேகமாக கிடக்கு. அவ தான் இருக்கு. அவ அனுப்பமா அதான் போயில் அனுப்ப மாட்டாங்க. ரொம்ப கடை வேலையில் அண்ணா ஒரு மெச்சிங்க பாருங்கண்ணா. உங்கள்கிட்ட இதில் இருக்கிற அந்த படம் இது இருக்கிற படம் உண்டு. இதைத்தான் எவ்வளோ சொல்கிறாங்க. காதல் கலரை பார்த்தேன் நான். கலரை தான் பார்த்தேன் நான். இங்கே பாருங்க வண்ணத்து போச்சு. பண்ணது போய் அது இல்லையடா இல்லையா? ஓத்து யாரு? அவதான் இல்லை. எனக்கு என்னடா கவலைப்பட போறாங்க. நீங்க நீங்க கவலைப்படாட்டி ஓகே. உங்களுக்கு தந்தாரு இவங்க அவ வந்திருப்பா இல்லையா? என்ன சுபா? நான் குரங்கன்னு சொன்ன அவா இல்லையா? அது பேரு இல்லை, அது பேரு அது பேரு அது தெரிஞ்ச பொடியும் வருது. நான் ஒன்று அவா அவா நான் குரங்கன்னு சொல்ல எங்க ஒன்றும் தெரியுது. இங்கே கீழே நிற்கிறேன். ஹலோ, ஓ வணக்கம், நன்றியா. எங்கடாப்பா குரல் அல்ராவோடா பாய். ஹலோ ஓ தேங்க்யூ ஸோ மச். என்ன விளங்கல உண்டும்? அது இருபதுக்கு தான் போடுவோம். இப்போ என்ன கிளியர்லையா உண்டு? நான் ஒன்றும் செய்யலை. நீங்கள் நன்றி சொல்கிறது. ஹலோ, நான் நீ சாப்பிட்டு பார்க்கலையே. கேக்கு கூடலையா? ஆஹா, அதான் சொல்லுங்க. அனுஷன் நோக்கம் இல்ல நிறைய எழுதிருக்காங்க நம்பர்ல பாத்தீங்களா? அது அது உடைக்கிறதுல கொளுத்துறான் பொருளா? உடைக்கல கொளுத்துறா உண்மையாவா? பொருங்க வரது இப்படி கொளுத்தி போட்டுவாங்க. இதை எப்படி என்ன அப்ப இன்னும் ஒரு வாராங்கடா கேட்க வைங்க. அது வைங்க அதில் வைங்க. ஆனால் அது உண்மையில இவ்வளோ நம்ம வந்த கேக்கு ஒரு வடிவான் கேக்கா கிடையாது. கொண்டு பிள்ளையில வடிவண்ட வடிவா இன்னும் பாருங்க இங்க வச்சுக்காங்க. அந்த டிஷ்யூவை கொளுத்தா சரிதான். எல்லாட்டி வண்ணத்து பிச்சு கொளுத்தோ இல்லைப்பா? அதுப்பா அண்ணா உள்ளுக்குள்ள உங்களோட ஹோட்டல் வந்து எந்த நம்பரை கொளுத்தோ? நான் இந்த வயசை கொளுத்த போகிறேன் 29. பள்ளி வாங்க படிச்சாலும் படிக்கும் தெரியுமா? எல்லாம் பயப்பட அவங்க வரிக்க மாட்டேன். ஆட்டா உள்ள ஆரோ பொடியா நிற்கிறேன்.
நான் சொன்னேன் இன்னும் கொளுத்த வேண்டி வரும் அதான் எங்களுக்கு இது அனுபவம் அப்பா இல்லை இல்லை 100 நான் சொல்கிறேனே 100 மண் இந்த வெள்ளை பாலத்தை தாண்டாது அதுக்குள்ளே சரி அந்த ஐசிங் கூட பட முடியும் போவா கடைசி நடுவில் போட்டுருங்கண்ணா ரைட் இனி போவோம் இதுக்கு என் கொடுத்தோம் இது என்னப்பா நான் பயந்துவேன் பவர் அறிஞ்சு வச்சேன் ஓகே என்ன சர்ப்ரைஸில் கண்டி இருங்க கதை போட்டாண்ணா சர்ப்ரைஸ் வேற ஒன்றும் இல்லையா இங்கே கொண்டா குரங்க சரி அவட கேப்பம் இல்லை போட்டாண்ணா சர்ப்ரைஸ் நீங்கள் வேற மேக்கட்டு போட்டான் அப்படி இல்லைண்ணா அந்த டிஷ்யூ எரிஞ்சும் கூட மூந்தெட்டு தான் சர்ப்ரைஸ் அதான் சர்ப்ரைஸ் இதுக்கு அதே பரவாயில்ல எனிவே தேங்க்யூ ஸோ மச்சா நன்றியா பெரிய நன்றியா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் கிருஷ்ணா அண்ணா ஹாப்பி பர்த்டே டு யூ இது வேணா அனுசந்தா கொண்டு வந்தவள் தான் இது தோணும் எல்லாரும் தீத்தியா உங்களுக்கு மட்டும்தான் தீத்தியல இப்படியே வச்சுருந்தா ஓகே ஆனால் தூரத்து போகிறவங்க செடியில் இருக்கிற பண்ணாத்து பூச்சி மாதிரி தான் தெரியுதுண்ணா அப்போ இன்னொக்கா காட்டும் நீ அதுதான் ஓ அதே பற்றி தான் தெரியுதா இல்லையா அதுதான் நீ விட்டு கொடுக்காண்டா உண்டா பஸ் இல்லை சரியா இந்த பலூன் மண்டை அடிக்காது நல்லா ஆகும் என்ன கொண்டு போகிறீங்களா நீங்கள் இங்கே நினைக்கிறேன் சரி என்ன திரும்ப வந்துட்டு எழுத்து ரெண்டும் சரி அவள் கீழே கீழே ரைட் பழசி போய் புதுசு வந்து திருப்பி பழசி வந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் ஓகே அவள் ஒருத்தர் மிஸ் பண்ணியா போகிறேன் அதில் வருது அடுத்த சர்ப்ரைஸ் டெலிவரியா ஓ சரி ஓகேடா ஓகே பாய் பாய் நான் சும்மா தேங்க்யூ ஸோ மச்சா மினக்கட்டு வந்து நானும் அண்ணா கதைக்க மாட்டேன் நல்லா கேட்குறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு சுவிஸ்ல இருந்து போட்டுருந்தாங்க நாங்கள் வந்து எக்ஸிட்ல டெலிவரி செய்யறோம் ஓகே ஃபுட் டெலிவரி செய்யறாங்க கிளைம் செய்கிறோம் ஓகே சுவிஸ்ல இருந்து உங்களுக்கு டெலிவரி போட்டுருப்பாங்க ஓகே கொடுக்க சொல்லி சர்ப்ரைஸாக கொடுக்க சொன்னாங்க அந்த மழையால எங்களுக்கு டிலே டிலே நோ வரிஸ் அது பிரச்சனை அப்போ வந்து சொன்னது யா யா ஓகே நாங்கள் நல்ல கொஞ்சம் தூரத்தை ஜாட் நீங்கள் நினைச்சிட்டீங்களோ கை குளிருது இல்லை இல்லை அது பரவாயில்ல கொஞ்சம் இந்த மழை தானே தெரியும் தானே ஆமாம் ஆமாம் மேலோட டேமேஜ் பண்ணல பாருங்க நீங்கள் அது பிரச்சனை இல்லை பாருங்க கொஞ்சம் லேட்டானதுக்கு சொல்லுங்க யார் தந்தண்டு சுவிஸ்லேருந்து உங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க சுவிஸ்லேருந்து ஓட போட்டிருக்காங்க ஆரண்டு இல்லை பேர் ஒன்று சொன்ன ஓர்டர் மட்டும் ஆகட்டும் காசும் போட்டுவாங்களோ கேட்க தான் வேணும் சரியோ 1 minute சார் ஹலோ யார் என்ன அந்த ஆர்டர் போட்டாங்க கஸ்டமர் வேறு என்ன டியா குட்டி என்னவங்க போட்டிருக்காங்க என்ன பேர் டியா குட்டி அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்துலேருந்து போட்டு டியா குட்டியோ டிக்டாக் நம்பரை கேளுங்க நார்மலாக எங்களுக்கு சரி சரி பம்பளை கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் இருப்பாங்க தெரியாதவங்கள போட மாட்டாங்க தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லி அவா கேட்குறா இல்லை இல்லை உங்களோட யாரா சரி சரி அவங்கள தெரிய வச்சிருவீங்க ஓகே ஓகே எனக்கு இந்த குலாக்கங்குற குருநாய்க்காங்க இல்லை இல்லை நான் உண்மை நான் தான் உங்களுக்கு போகிறேன் இல்லை இல்லை அப்படி இல்லை சரி ஏண்ணா நன்றி அண்ணா ஓகே அடே அண்ணாக்களுக்கு அந்த இதோ ட்ரிங்கை கொடுத்து அனுப்புங்க இல்லை இல்லை குடிச்சிட்டு போங்க சுவிஸ்லேருந்து வந்து நல்லா கிடக்குடாப்பா கேக் என்ன ஊருப்பட்ட கேக் வந்தாங்க கிடக்கா ஒரு பேக்கரியில் ஆர்டர் போட்டுவீங்கண்ணா தேங்க்யூ ஸோ மச் என்ன பேர் என்ன குட்டினா டியா குட்டி டியா குட்டி அதான்ப்பா டியா குட்டின்றது டிக்டாக் ஐடி மேலே கிடைக்கா டியா குட்டி டியா குட்டி அதான் சரியா தெரியா டிக்டாக் தானா என்ன தெரியாம சத்தியா அதுயா சரியா அப்போ ஓகே நீங்கள் எதுவும் போகலையே சரியா இல்லை இல்லை நான் இந்த காசு மாலை போட்ட வழியா சரி போட்டாங்க போட்டான் ஓ
சரி நன்றி நேசனே. இந்த ஒரு காசு வந்து நம்ம அடிக்குது. என்னடா எல்லாரும் கேள்வி கேட்ட மனுஷன் நம்ம கேள்வி கேட்கலாம் தானே. நாங்க வந்து கிருஷ்ணனோட அழகின் ரகசியம் என்ன கேட்க வந்த பெரிய டாபிக்கா போயிருமெண்டு நிறைய அழகு குறிப்புகளை அவர் சொல்லுவார்ன்றதால சோட்டா கேட்போம். இப்ப யூடியூப்பை தாண்டி என்ன இதுல நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. யூடியூப்பை தாண்டி வேற எந்த துறையில போனா இளைஞர்கள் சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க? உங்களோட அபிப்பிராயம். யூடியூப்பை தாண்டி வேறு எந்த துறையில் போனாலும் இப்போ நீங்கள் யூடியூப்ன்ற தாண்டினா ஹெல்பிங் அதில் பண்ணுறீங்க உங்களோட சோசியல் ஒர்க். ஆனால் இப்போ யூடியூப்புக்குள்ளே நீங்கள் வாரீங்க ஒரு இதில். அப்படி யூடியூப்பை தாண்டி வேறொரு துறையில் வந்து இளைஞர்கள் சாதிக்கலாம்டா உங்களோட ஒப்பீனியன் என்ன? அப்போ நீங்கள் யூடியூப்பால் சாதிக்கலான்ற ஒத்துக்கொள்றீங்களா? இல்லை 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 அதுதான் முதலாவது. அதான் ரெண்டாவது அப்படி கேட்குறேன். நீங்க இந்த கேள்வி கேட்கல, நீங்க கேள்வி கேட்கல, அப்படி கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது எப்படி ஆள் மாஸ்டர் உங்களுக்கு சான்ஸ் இல்லைங்க. நான் கவனிக்கவே இல்லை. அது தெரியல நின்று அவர்ல பாடலாம் ஒரு பாட்டு படிங்க. என்ன காண்டி பாட்டு அந்த மாங்குயிலே பூங்குயிலே அந்த பாட்டு இல்ல. நான் கேள்வி கேட்கல பாட்டு படி. அதுக்கு பதில் சொல்லுங்க, பாட்டு பாடுவோம். இதுக்கா யூடியூப்பை தாண்டி போற என்ன சொல்றேன்னா யூடியூப் துறையில நீங்க சாதிச்சிருக்கீங்க. அனுசன் ப்ரோ நிறைய பேர் இருக்கிறோம் யூடியூப் வேற சோசியல் மீடியாவோட சாதிச்சாக்க. இப்போ அதை தாண்டி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. எல்லாரும் யூடியூப் சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணி வர விருப்பம் இல்லாத இருப்பாங்க. அப்படி ஆக்களுக்கு வேறொரு துறையில சாதிக்கலாம் ஏதாவது உண்டு உங்களுக்கு பிடிச்சது என்ன நீங்க சொல்லுவீங்க? களவு எடுக்கலாம். உண்மையா அதில் முடி விடுறேன். அது உண்மை வழியாக எடுத்தா பிடி விடுவாங்க. இவன் தெரிஞ்சாக்க விட்டேன். அதுக்கு ஒரு ஐடியா தாங்க முடி விடாது. அதுக்கு ஐடியா இருக்கு. அண்ணா கேட்டேன், நான் சீரியஸாக பார்த்து சொல்றேன். உண்மையிலே நல்ல ஒரு சொல்லி ஆனா தெரியல அப்படி. நானும் சொல்லி தரேன் உண்மையாவே வந்து இல்லை. உதாரணத்துக்கு இப்போ நிறைய துறைகள் இருக்குது. இப்போ கல்வி, அடுத்தது பிஸ்னஸ், அதை தாண்டி வேற ஷாப் வைக்கிற அப்படி இதில் ஏதாவது துறையை தேர்ந்தெடுக்கிற விட என்ன துறையை நீங்கள் சொல்லுவீங்க? உண்மையாக இப்போ என்ன சொல்கிற, இப்போ அவரேஜாக வந்துட்டு ஃபேமிலியை கொண்டு போயிட்டு அழகான ஒரு லைஃப் வாழணும்னு சொன்னால் கல்வி வடிவாகவே போதும். அதையும் தாண்டி வந்துட்டு மேலே வரணும்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் கொஞ்சம் மேலே வரலாம். அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது வந்து அன்லிமிட்டெட் ப்ராஃபிட். அதாவது நாங்கள் கூட முயற்சி போட்டால் அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் எடுக்கலாம். கல்வின்ற வந்து லிமிட்டட். கல்வியிலையுமே இருக்குது மேலதிகமானது, ஆனாலுமே வந்து ஒரு லிமிட்டட் தான். வந்து ஒரு அளவுக்கு வந்து இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னு சொன்ன கிருஷ்ணனா உங்களை இது செய்யறது குழப்பறதுக்காக இல்லை. இந்த காணொலி நிறைய பேர் பார்ப்பாங்க விரும்பி. அதுக்குள்ள கட்டாயம் ஒரு மெசேஜ் ஒன்று போய் சேரத்தானே வேணும். உண்மையாவே ஃபன்னா ஒரு சர்ப்ரைஸா எல்லாரும் வந்து போற மாதிரி இல்லாம உண்மையாவே யூடியூப் சேனல்ல இவங்க சாதிச்சுட்டு இருக்காங்க. யூடியூப்பை தாண்டி சாதிக்கணும்னு சொன்னா அதை பார்த்துருக்கீங்க. இளம் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் உங்களோட வீடியோ எல்லாம் விரும்பி பாக்குறேன். அப்ப கட்டாயம் படிங்க. படிச்சு முடிச்சாக்கள் அதுல கொஞ்சம் லொஸ்ட் ஆகினாக்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு சுயதொழில். இல்லை இப்போ என்னென்ன சௌரம் நீங்கள் இந்த கேள்வியை கேட்க முதலாவதாக சொல்லிப்பேன் இப்போ கல்வியாண்டு. ஆனால் அடுத்த கேள்வி என்ன கேட்க நீ படிச்சு என்ன இன்ஜினியர், அதனால நான் கல்வியை கொண்டுறேன். இல்லையா நான் படிச்சு போட்டு திருப்பி இதுக்கு வந்தேன். அதாவது கல்வியை கொண்டு. ஆனால் கல்வி தான் வந்து பேசிக்காக வேணும். ஒரு கிராஜுவேட் தான் இல்லை உண்மையிலே என்றே போயாங்க. இவர் ஒரு ஜிஎஸ் இந்த இடத்துல நிற்கிறேன். இவர் என்ன வேறு? அவர் வந்து வாத்தியார் நிற்கிறார். பிரைஸ் கண்ட்ரோலர் பிரைஸ் கண்ட்ரோலர் நிற்கிறார். அதாவது இப்ப கடையில வந்து விலைகள் அந்த பிள்ளையா வித்தாங்கன்னு சொன்னா வந்து பிடிச்ச வழக்கு சொன்னா தெரியா எங்களுக்கு ஆளுகள் இருக்கா நிறைய பேர் பிடிக்கணும். உண்மையிலேயே அதான் கல்வி வந்து கட்டாயம். அந்த தொழிலுக்கான மட்டுமில்லை, உண்மையிலே வந்து வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல நிலைமை. அதாவது எங்க போனாலும் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ற கல்வி கட்டாயமே வேணும். கல்வி வந்து நல்ல ஒரு துறையா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கட்டாயம் கோவிச்சுக்கலாம். ஒரு மெசேஜ் ஒன்று போய் சேரணும். இல்ல இல்ல அவனோட நம்பர் தெரியுமா? மெசேஜ் போய் சேர தகவல் போய் சேரும். ஐயோ பயங்கர மழை. ஆமா மழை கும்பம். அண்ணா சொன்ன மாதிரி அனர்த்தங்க வரப்போ ஏரியா யாரால் கடைசியா வந்தான்னு செக் பண்ணி பாருங்க. யார் கடைசியா வந்தான்னு பாருங்க. அந்த மழையை கூட்டி வந்தா அந்த ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச். அண்ணா இப்போ பாட்டு படிக்காம போறீங்க? கண்டிப்பா பாடுவோம். சரி 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 வாழ்த்துக்கள். என்ன ஆட போறியா? ஆனா அவன் சும்மா வரான் பேர. இந்த ஒரு கவிதையை வந்து அனுசர வாசிக்க சொல்லி பின்னவே இல்ல 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 ரவின வாசிப்போம். ரைட் ஒரு குரலால கேப்போம். ஓகே வந்து உண்மையிலேயே நல்ல குரல். யானை அம்மாண்டே ப்ரோ ஆச்சான் உண்மையிலே அடிக்கிற அறிவும்
நல்ல ஒரு காட்டு ஆத்து இது என்னடா அப்ப? ஐயோ ஏழரை ஆகும் போல இருக்கு. அண்ணா இதை பார்த்து புதுவா எங்கட டென்மார்க் அம்மா இருக்கு நினைக்கிறேன். ரைட் வாசிங்க பிரேன் வாசிங்க. சொல்லியிருந்தாலும் ப்ரிப்பேர் ஆயிட்டு போனவர் அப்படிதான் அனுசர் மாட்டினான். திக்கி திக்கி வாங்கி என்ன கெம்பஸ் படிச்சுன்னு சொல்லுவாங்க ப்ரோ. நீங்க கம்பஸ் படிச்சீங்களா? உண்மையா? பிலோசபி ஸ்பெஷல் அம்மா சொல்றேன். அப்ப நல்லா வாசிப்பீல. படிச்சாக்கள் தான் வாசிக்க மாட்டாங்க தெரியுமா? அவங்க கதை தானே கூட. சரி ஓகே. யாது முறை யாவரும் கேளீர் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்நூற்றாண்டில் முதலில் சிலரும் பின்பு பலரும் இப்போது எவரும் வலம் வரலாம் என்கின்ற சமூக வலைத்தள ஊடகங்களில் உன்னை என்றுமே கண்டிடா புலம்பெயர் மக்களுக்கு கூட உனது கவரும் இயல்புத்தனத்தாலும் அன்போடு கூடிய பேச்சு திறனாலும் நகைச்சுவையான பரிமளிப்பினாலும் புத்துணர்ச்சி தரும் உருவாக்கங்களினாலும் உற்சாகமூட்டும் பலவிதமான காணொளிகளினாலும் எஸ்கேப் ப்ளாக் என்கின்ற உனது யூடியூப் சேனல் ஊடாக உன்மேல் அன்பையும் மரியாதையும் விதைத்துவிட்ட அன்பு மகனே கிருஷ்ணா, உனக்கு இன்று அகவை 29ஆம். யதார்த்தமான உனது பேச்சும் சிந்தனையில் உனக்கு உள்ள தெளிவும் பரபரப்பின்றி வசப்படுத்தும் உனது குரலும் பண்பு தவறாது நீ பயன்படுத்தும் சொற்களும் இவன் எங்கள் வீட்டு பிள்ளை என்று நினைக்கும் அளவிற்கு 1,00,000 பார்வையாளர்களை அல்ல 1,00,000த்திற்கு மேற்பட்ட உறவுகளை நீ சேர்த்துள்ளாய் ஐயா. உன்போல் ஓர் கடைக்குட்டி தங்க மகனை ஈன்றெடுத்த உன் அன்னை பரமேஸ்வரியும் உன் தந்தை செல்வராசாவும் உன்னை ஆரம்ப கல்வியில் கற்பித்து அழகு பார்த்த மத்திய மகா வித்தியாலயமும் உயர்கல்வியில் கற்பித்து அழகு பார்த்த கார்லிக் கொலிச்சும் பட்டப்படிப்பு கற்பித்து அழகு பார்த்த ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகமும் உன்னை பிரசவித்து ஈழத்து மண்ணும் பெருமை கொள்கின்றதடா இன்று. இந்நன்னாளில் உன்னை சுற்றி இருக்கும் மக்களின் தேவைகளும் அவர்களுக்கெல்லாம் நீ புரிய போகும் சேவைகளும் மென்மேலும் சிறப்போங்கி விளங்கி உன்னால் அடுத்து வரும் சமுதாயமும் மேம்பட்டு இன்னும் பல சாதனைகளை சோகம் தீர்க்கும் வார்த்தைகளையும் உனது எஸ்கேப் ப்ளாக் மூலம் நீ எங்கள் எல்லோர் செவிகளிலும் விழிகளிலும் கொடுத்து கொண்டே இருக்க இந்த இறைவன் உனக்கு அருள் புரிய வேண்டும் என்ற எண்ணற்றும் குறைவில்லா அன்பும் உன்னை இந்நன்னாளில் வாழ்த்திடும் உனது புலம்பெயர் சொந்தங்களில் ஒன்றான அங்கில் மற்றும் அம்மாச்சி. ஓகே நல்லா இருக்கு. உண்மையா இதில் அடுத்தது வந்து நான் சில விடயம் சொல்லணுமெண்டா ஒரு சில விடயங்கள் இது இவ்வளவு வாசிக்க தந்தால கட்டாயம் சொல்கிறேன். உண்மையாகவே கிருஷ்ணாவை வந்து நான் யூடியூப் சேனலில் பார்த்துருக்கிறேன். பார்க்கக்குள்ள இப்போ அனுஷன் ப்ரோவும் இருக்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் வந்து உண்மையாகவே இப்போ ஆரம்ப கட்டத்தில் மக்கள் மத்தியில் பார்க்கக்குள்ள ஏன் இந்த வேலை செய்கிறாங்க, இவங்களுக்கு தேவையில்லாத வேலை, வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் என்ற மனநிலை தான் பலருக்கு வந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தா இலங்கையில் கொண்டாடப்படுகின்ற யூடியூப் சேனல்ஸ்லையும் அடுத்தது நல்லுள்ளம் கொண்ட பல புலம்பெயர் உறவுகள் மக்கள் கொண்டாடக்கூடிய நபர்களிலையும் இவங்க இருக்காங்க. என்ன காரணம் என்று சொன்னால் இவங்களோட விடாமுயற்சி. முதலாவது நம்ம ஒரு முயற்சியை செய்யக்குள்ள கட்டாயம் அதை வீண் முயற்சி என்று சொல்லுவாங்க. அதற்கு பிறகு ஒரு விடாமுயற்சி என்று சொல்லுவாங்க. அந்த விடாமுயற்சியின் பலனால் இன்றைக்கு 2 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கு இருவருமே வந்து இந்த சப்ஸ்கிரைபர்ஸை எடுத்து இந்த இடத்துல இருக்கிறாங்க. இளைஞர் சமுதாயமும் கட்டாயம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா எந்த துறையிலையும் சாதிக்கலாம் என்றதுக்கு கிருஷ்ணா அண்ணா அனுஷன் ப்ரோ ஒரு முன்னோடி. அதில் கிருஷ்ணா அண்ணா ஒரு மூத்த எங்களோட ஒரு வழிகாட்டி என்று கூட சொல்லலாம். என்ற சமுதாயத்தில் மக்களை நல்வழிப்படுத்துகிற யாருமே வந்து கட்டாயம் வந்து ஒரு வழிகாட்டியில் தான். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். எங்களோட தமிழ் அண்ணா கண்டைக்கு பிறந்த நாள். உண்மையாக இப்படிப்பட்ட இளைஞர்களால் தான் அடுத்த கட்டம் தமிழும் வளரும் என்றதை கூறிக்கொண்டு நன்றி.
நன்றி அண்ணா. யார் தமிழண்ணா? நீங்க தமிழண்ணா தானே அண்ணா? ஓகே ஓகே. நான் இன்னும் தமிழண்ணாவுக்கு பிறந்தாளா? ஓகே ஓகே சரி, சந்தோஷம் சந்தோஷம். நாங்களும் மிஸ் பண்ணல. இங்கே ஆக்களை கூப்பிடுறாப்பா. எம்பி மேல 2 பேரும் வந்து இந்த இடத்த ஃபே அடிக்கிறேன் யோசிச்சுப்பேன். வாங்க வாங்க அங்கே வாக்கா வாக்கா. முடியா அண்ணாக்கள் வாங்கலாம். ஓ ரைட் ரைட். அக்கா அப்படி கை தருவா இல்லை ஐஸாகலை துவச்சி போட்டு வா. அப்புறம் அவர் கேள்வி கேட்குற நோக்கத்தெல்லாம் இல்லை அவள் அப்படியே கேட்டுட்டா. கேட்டா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னாக்கா இது உண்மையிலே இது தேவையில்லை. ஏன்னா அவங்கடா இந்த டிஜேடாப்பா. அப்படி டிஜே ஓனதையா? உங்களுடைய மகன்டியா? மகன்டி? சரியா. இது யாருது? உங்களே இல்லை மகள்கிட்டே? சரி சரியா. அவள் யாரவா அங்கே நிற்கிறவா? அண்ணாட. அதுவும் அப்போ கூட இல்லை. சரி சரி சரியா. சந்தோஷம் வந்தது பிறகு மார்னிங்கும் வந்து வாக்கா அவகிட்ட அந்த விஷ் பண்ணிவிட்டு மார்னிங்கும் ஒரு பெரிய ஃபேன் குழந்தைங்களா? ஓ அதுக்கு மேலே மெக்க கிட்ட பிடிக்கும் பொறுத்தவரை இருக்கிறேன். சரியா சொல்லுங்க திருப்பி 2 கிட்ட பிடிச்சோன்னா இருக்கிறேன். இல்லை உங்களோட மைக்கில் விளங்கிருக்கு. விளங்கி அவன் என்ன அந்த பெரிய ஃபேனா? கொம்பனி புதுசு உஷா விசா ஒன்று விட இது புது கம்பெனியா? உண்மையிலே ஒரு வீடியோ அக்கா வந்துட்டு மிஸ் பண்ணா பாப்பேன். உண்மையிலே இன்றைக்கு அந்த டிஜே நாங்கள் இன்னும் வந்துட்டு போடையில் என்கிட்ட வீடியோ எடுக்கிறதால பாவம் தம்பியா கிளம்பி வந்து நிற்கிறாங்க. எவ்வளோ பெருமதியான ஒரு பொருட்கள் இந்த இடத்துல வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. வந்துட்டு கண்டிப்பாக நீங்களுமே உங்களோட நிகழ்வுகள் இருக்காது வந்துட்டு டிஜே தேவை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நான் உங்களோட கண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கொடுக்குறேன். அக்காண்ட இல்லை அக்காண்ட மகன்ட கண்டாக்ட் நம்பரை நீங்கள் வந்துட்டு கண்டாக்ட் பண்ணி உங்களோட நிகழ்வுகளுக்கு வந்துட்டு பிடிச்சி கொள்ளலாம். ஃப்ரீயாக வர மாட்டோம். அதுக்கேற்ற மாதிரி அவர் அவரேஜான ரேட் வந்து அடிப்பினேன். எனக்கு அப்படி தானே? சரி ஓகே. இது அது கூட தானே? இதுவும் கூட இல்லை. கடைசி வரைக்கும் போக மாட்டேன் எனக்கு. சரியா அப்போ சந்தோஷம்டா வந்தது. சரிதானே? ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா. ஓகேடா பாய். சரியா அண்ணாக்கள் வாங்க. ஹாரி ஓ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ. ஹலோ ஓ மோம் நினைத்தண்ணா சொல்லுங்க. ஓ மோம் தேங்க்யூ. என்ன லேட்டாக போனியல்? சரி 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 பரவாயில்ல பரவாயில்ல. இது நார்மல் தான். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இந்தா இல்லை நான் வேறு எங்கேயுமே தான் பேரை குறிப்பிட விரும்புகிறேன். அதால் நான் வாங்குதாங்க இங்கே குறிப்பிடலாங்க. ரைட் ரைட் ஓகே. அதாவது அது வந்து செய்கிற உதவிகளுக்கு வந்துட்டு பேர் சொல்ல விரும்பாத ஒரு மனுஷன். உள்ளூரில் இருந்தாலும் நிறைய உதவி திட்டங்கள் எங்கள் மூலமாக செஞ்சுருக்கிறார். இன்றைக்குமே பர்த்டேக்கு வேறு இங்கே எதிர்பார்க்கல. சந்தோஷம் நான் வந்தது. ஓ அண்ணன் 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 இந்த கடை அது உங்களோட தானா? ஓ அவள் வந்து இந்த எங்கள் கச்சேரியில் எங்கென்ன வேலை கச்சேரியில் ஜிஏ கடத்தை வருதேன். ஓ ஆனால் கடையும் வச்சுக்கார். பின்னேரத்தில் வாங்குறேன். நான் ஊட்டி நான் போயிட முடியும். பார்ட் டைம் பார்ட் டைம் சந்தோஷம். அப்போ அண்ணா யாருன்னு சொல்லல? சொந்த தம்பியோ? அது நீங்களா? கட்டாவுடு அன்னைக்கு படிக்கலான்ட்டாரு. இன்றைக்கு அந்த இது ஃபோனில் வந்த அப்புறம் இது என்ன சரியா ஃபோட்டோ எடுப்பீங்க? அப்படியா அப்படியா. அப்போ நீங்களும் கொஞ்சம் முழுக்கிட்டு வந்துக்கலாம். வந்து நான் மலைக்கு நினைஞ்சேன். ஈரத்தை காணையில் மலை இந்தியா மலை அங்கால மலை உண்மை கொட்டமலை கொட்டமலை. என்ன சொன்னீங்க? காரில் அப்போ என்ன நினைஞ்ச சந்தோஷம். இங்கே சாப்பிட்டு போங்க. கொத்து உங்களுக்கு ஸ்பெஷலாக போகிறேன். சாப்பிட்டு போங்க. சரி ஓ சாப்பிடலாம் சாப்பிடலாம். நான் இன்னும் சாப்பிட்டு பேங்க ஒன்றுமே நம்ம இன்னும் மிஸ் பண்ணலையா? அதான் மிஸ் பண்ணுமே. அதுதான் அப்போ கால் இதாடி நீங்கள் எவ்வளோ எங்கே இருந்தீங்க மிஸ் பண்ண? அந்த அவாண்ட அந்த கேக்கை பற்றி சொல்லி கொண்டா சொல்லுவோம். யாதுகிட்ட கொடு மாட்டிடும். இல்லை யாதுகிட்ட கொடு. இல்லை இல்லை அவன் இப்போ கோயிப்பான். இதை என்னோட உட்காந்து டே தமிழில் அங்கே வாசி. இங்கிலீஷில் கவிதை கொடுங்க. இங்கே பாட்டு போடுவோம் டக்குன்னு வாசிங்க. சரி பாட்டு போடணும் ஆடணும் டக்குன்னு வாசி. டே நீயும் தம்பி குறைஞ்ச காட்டு இதுதான் சந்தர்ப்பம். எத்தம்பராங்க ஒரு ஆ
டேய் செய்கிற நேசமும் உண்மையும் நேர்மையும் கொண்டு சக உறவுகளுக்கான தேவைகளை சரி செய்தும் நலன்மிக்க பல தகுந்த ஆலோசனைகள் கொடுத்தும் விஜய் 3.0 ஆக சிறந்த மோட்டிவேட்டராக பல்லாயிரம் உறவுகளின் வாழ்வில் வெளிச்சமேற்றிய குருவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இல்லை நீ வாசி இல்லை சீரும் சிறப்புமாக வாழ்க பல்லாண்டுகள். அவ்வளோதான். அவ்வளோதானே அவ்வளோ இதை வந்து சாந்தினி அக்கா எங்கிறது கனடால இருந்து இல்லை இவாக்கும் அதான் வேறதால இடத்து சொல்லணும் சாந்தி என்னன்னா பிள்ளைய ஆச்சுவாங்க இவா செஞ்சேன்ட்டு சொல்லணும் தானே அந்த கேக்கா அந்த சாந்தி அக்கா வந்துட்டு அனுப்பிக்கா வெள்ளை கேக் வந்து சரியா ஓகே ஒரு கொஞ்சத்துக்கு கூட வேறு வேணும்ப்பா படிப்பின் மகிமையை பார்த்தியேண்ணா உண்மையிலே மீண்டும் ஒரு முறை பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நாங்களும் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லுவோம் நேற்று சொன்ன வாழ்த்துக்கள். உண்மையிலே இரவு வந்து அனுஷன் வந்து பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. அந்த நினைக்கல கள்ளம் பதுங்க வந்தான் நைட் 2 மணிக்கு. அது உண்மையிலே சந்தோஷமா இருக்கு அனுஷம் வந்தது. நாங்கள் நேரத்துக்கு வந்திருப்போம் 12 மணிக்கு தான் டார்கெட் பண்ணி வந்துடுறாங்க. பயங்கர மழை என்ன இப்போ கடும் மழையாமா வேண்டாம் பைக்கில் வந்தோம் சரி அதான் மழை காட்டு பாவரக்குள்ள என்ன இப்போ பிள்ளையாச்சு இல்லை நான் உனக்காண்டி தான் நான் கதைக்க வரேன். பைக்கில் வந்தோடியா மழை எண்டேக்க நின்று வேற சொன்னாங்கிட்டு பைக்கில் வரல காரில் வந்தீங்க இல்லை அப்போ பஸ்ஸில் வந்து நடிக்க இப்போ காரில் வந்தீங்க சரி அந்த இது அது நாளைக்கு இன்றைக்கு வாசிக்கக்கூடிய ஆள் இல்லை இல்லை நாளைக்கு அண்ணா கொடுத்துட இதையோ சரி மோத்து அடிக்கப்பட்டு உரிக்கிறான் டப்புண்ட அதே யாரையும் வாசிக்க பி போர்ட்ரேட் யுவர் லவ் என்ன உடைக்கணுமா இதில் வச்சு உடைக்கணுமா நீங்கள் அந்த கிஃப்ட் அப்படி காட்ட தானே வருவீங்க அதில் அந்த வீடியோவில் வாசிக்கலாம். அது சரியான ஒன்று இதில் உடைக்கிட்டு இவன் சொன்ன ஒன்று செய்கிறான் புற கரைச்சர் சம்பளத்தில் ஒட்டி விட்ருவான். ஓ யார் அண்ணா நம்ம கருவல் அண்ணா வரா கருவல் அண்ணா அப்படி தாடி இப்படி இது வச்சுப்பாரு இப்படி கண்டாடு உடைக்கும் என்னடா இப்போ கடைசி மட்டும் பேக்கிங்லேயே போயிடும் போல. ஆனால் இந்த வேலைக்கு உண்மையில் நன்றி இல்லைண்ணா எவ்வளோ வேலை நீங்கள் அதுதான் என்ன சாமான் பார்த்துடா பிஞ்சு வந்துடும் கடும் பேக்கிங் ஆகிடாது இந்த சொரட்டை வைப்பீங்கண்ணா திருப்பி வச்சு அதான் தான் தெரியும் கடவுளே ஆறா பண்ணிக்க நான் தான் கண் மட்டும் தெரியுது விஜய். என்னப்பா ஏனப்பா அவ்வளோ அப்படி எங்கேருந்து வந்துடாப்பா நீங்கள் வேணிந்துக்கலாம் கவிதா செஞ்சா சரி நான் தான் நிற்கிறேன் ஆனால் கொஞ்சம் படியாக கிடக்கு ரைட் அம்மா அவன் தான் இவர் செஞ்சு வேண்டி அவரே செஞ்சுக்காரு கீழுக்கு அவரை ஃபோட்டோ எனக்கு அதுதான் நான் அனுப்பியிருந்தேன்னா இது வந்து இடம் வந்து தூரத்து இடம் வந்ததால நல்லா இருக்கேனே பா நானே ஒரு நாள் என்ன இப்படி வடிவா பார்க்கிறேன். யார் செஞ்சுதாப்பா இது நீ தான் செஞ்சது இல்லை நீ ஏன்டி இப்போ நான் இதுக்கு அதான் நீங்கள் கிப் பண்ண நீங்கள் நீதான் நான் கொடுத்துருக்கா அதே அவ்வளோ அவங்க பார்சல் மூலம் வந்து அதனால சேஃப்டி இதை போட்டிருக்கேன் ஃபோட்டோ பார்க்கலையா எங்களுக்கு வெளிநாட்டில் இது உண்டு நல்லா இருக்குடா படி இதை நீயே வச்சு நானே வச்சுக்கிறேன். இப்போ நல்லா வீட்டை கொண்டு கொள்ளுங்க. சரி அப்போ இதை குரங்கு கூட தான் காட்டுது. அதாவது என்ன இப்போ நிறைய உங்களுக்கான கிஃப்ட்கள் வந்து இனிதான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லலாம். அப்போ அதெல்லாம் வந்து என்னத்தில் போகலாம் அப்படின்னு கவனிச்சேன். காசுக்கு செலவு போட்டு கோல்டுக்குள்ள வரையா என்ன மாதிரி முதல்ல தங்கத்துள்ள ஒரு ஆளுண்டு என்ன பசிக்குது நடுக்களும் கொஞ்சம் கூட வாங்கப்பா. என்ன குண்டு மணி உண்டு குண்டு மணி உண்டு
ஜெர்மனியில் இருக்கிற மூத்தக்கான்னு சொல்லி கொடுக்க சொன்னவங்க. ஜெர்மனியில் இருக்கிற மூத்தக்கான்னு சொல்லி கொடுக்க சொல்லி தந்துருக்கிறேன். இது நல்லா இருக்கு, நாளைக்கு காட்டுறேன். இதெல்லாம் காட்டுறோம். ஏன்னா அப்புறம் நாளைக்கு பார்க்க நீங்க அதை வந்து இப்போ நாளைக்கு முடிய காட்டலாம்ண்ணா. எங்களுக்கு பெரிய ஒரு வீடியோ போய் தானே. அதான் அதாவது இதுவும் அவர் தான் தந்தவ, இதுவும் அவர் தான் தந்தவ. ஜெர்மனியில் இருக்கிற மூத்தக்கா. நீங்களே எடுத்தோ இல்லை இல்லை சும்மா கொண்டு வந்தக்காண்டியா எப்படி மேடையில் இறங்கி போகலாம் எடுத்துன்னு தான் வந்தது. கடல குணங்களை பாரு. சரியா போட்டான். சரி அப்போ அனுஷன் நம்மட என்னதுக்கு அளவோம்? கோல்டுக்குள்ள அளவோமோ இல்லை காசுக்குள்ள அளவோம்? ஏதாவது போங்களா அடக்க நேரம் காலு தங்கத்தை கொடுங்க. தங்கத்தை இப்போ இதுவும் தங்கம் தான். இல்லை இன்னும் தங்கம் இருக்கு. ஒரே தங்கம். ஓய் இப்போ அனுவும் சாந்தின்னு சொன்னாலே அப்போ கணக்கு சர்ப்ரைஸுக்கு நாக்கில் காணுது. என்ன நீ ரொமேனியாவில் பாஸ்போர்ட் வச்சு பார்க்குறேன். இது வந்து சுவிஸில் இருக்கிற அவளை உண்மையிலே நிறைய நேசிக்கிறான் அந்த அம்மா. அவன் மற்ற கொஞ்சம் இல்லை அவள் வந்து இப்போ இது வேண்டி கொடுக்க சொல்லி வந்தோன்னா அப்போ ஒரு 3 மாதத்துக்கு கிட்ட வரும். உனக்கு காசு அப்போ காசு வட்டி வட்டி எனக்கு ஒரு 20,000 வந்தது. பிள்ளையடாப்பா இது. வட்டி 20,000 அப்போ அனுப்பின அமௌண்ட் அப்போ வாரு அதுக்கு அப்போ இதுக்குள்ளே இருக்கிற பொருள் அதானே நாளைக்கு பார்ப்பாங்க. அப்போ அந்த அம்மா வந்து இதை வந்து தங்க குட்டி நானே அவ்வளோ அதை யோசிக்கிறேன். தங்க குட்டி என்னண்டு பா நீ பாப்புறியா? இல்லை இல்லை நீங்கள் நாளைக்கு திறந்து காட்டுங்கண்ணா. நீ வேற இவ்வளோ கட்டிக்கிறேன். ஐயோ வார வருஷத்துக்கு தான் உங்களுக்கு. வெண்டி அப்போ பெட்டிய சாமானா தாங்களே. இது என்னத்தில் போடுறான்? இது காதில் ஓட. அதான் பெருசாக கடை. இதே நாளை பாப்போம். சரி நாளை அடுத்தது இது புதன்யாமா. இதுவுமே வந்து தங்கம் தான். யார் அனுப்பினு? இது வந்து வடிநாளில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் கொடுக்க சொன்னா அவள் ஒன்றுமே மென்ஷன் பண்ணுவோம் நான் சொன்னேன். அப்படியே அக்கான்றதை மென்ஷன் பண்ண அக்கா ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்குமே. என்ன நாடு ஒரு வயசு அதான் பொம்பளை பிள்ளை. பாபுரி நீ பாபுரி அப்போ உனக்கே பார்த்தனா எப்படியும் இருக்கா பாபு. ஓகே ரைட் சூப்பர் நல்லா இருக்கேனே. ஓகே இதங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நாளைக்கு பார்ப்பீங்க. இதில் விளக்கம் பண்ணுறது இது விளக்கம் நாளை பாப்போம். என்ன நீ பாரு இது எனக்கு தம்பி வச்சிருக்கான் போடுக்கா பக்கெட் அடியாப்பா. இது தங்கத்தை பார்க்க சர்ப்ரைஸ் ஆகுது. தங்கம் என்ன தங்கத்தை காணுறா? வா இங்கே அந்த போனவரே அந்த காசு இது காணா போனா இவங்க வந்துட்டேன்னா அந்த காசு மேலே காணா போனா. வருக தேங்க்யூ ஸோ மச். ஏன் லேட்டாக வரீங்க? லேட்டாக வந்தால் தான் கொஞ்சம் இப்போ நான் வந்து நிற்க பார்க்கல எல்லாம் பார்க்கல அதுக்கு தானே உன் தம்பி வடிவா வந்தான். தேங்க்யூ டியூட்டி வேற கொஞ்சம் மடியாக வரணும். தங்க விளக்கம் போய் கொண்டு அவே குறைநிக்கும் அவே ஒரே தொழில் இருக்கக்கூடிய குறைநிக்க மாட்டேன். அப்போ வந்து இது வந்து பிரான்ஸில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 240 வந்து கொடுக்கட்டான்னு சொன்னாங்க. ஆனால் இது என்பதை கொண்டு அறிஞ்சு விட்ற கூட ஆனால் இருக்குதாம். அண்ணா மடக்கி பாருங்களேன் போல. அதே மாதிரி இது வந்து லண்டனில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள். அதாவது நம்மளோட லைவுக்கு அடிக்கடி மடங்குது. என்ன அது வந்து இப்போ ஒவ்வொரு பொருளாதார நிலைமையில பொறுத்து அப்படி இல்லை. இது வெளிநாட்டு நாணயமா இருந்தா அப்படி அப்படி வந்து சரி சாப்பிட்டீங்களா? உண்மையாக சாப்பிட்டீங்களா? அண்ணா சாப்பிட்டீங்களா? ஓகே பாய். இது வந்து பிரான்ஸில் இருக்கிற நம்ம அந்த கொஞ்ச நாளைக்கு முதல் லோனியாக இருந்து வரும்போது போயிட்டு வந்தோம்ண்ணா விஸ்வமடு. அவங்க வந்து இது கொடுக்கட்டாங்க. வாட்ஸ்அப் நம்பர் 069. அதே மாதிரி வந்து இது சுவிஸில் இருக்கிற நம்மட மூண்டி வேற பர்த்டே வந்தாலுமே இது வந்து கட்டாயம் அக்காட ஒரு கிஃப்ட் வந்து கட்டாயம் இருக்கும். இது வந்து 833. அதே மாதிரி இது வந்து சுவிஸில் இருக்கிற ஒரு அக்காவோ தங்கச்சின்னு சொல்லி எனக்குமே தெரியா. அவள் வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து வேண்டி கொடுக்கணும்னு சொல்லி விரும்பினோம். அது வந்து முடியாமல்
அப்போ அவர் சொல்லியிருந்தா அதாவது நேற்று தானே எனக்கு கண்ணன் தந்துட்டு கதை ரேட் கூட அறிக்கணும் அதெல்லாம் வந்து சரியா அப்போ இதை வந்து கெஸ் பண்ணட்டான்னு சொன்னேன். என்னண்டு இது வந்து யாரா இருக்கும் உங்களை சொல்லணுமா கட்ட சுவிஸ்ல இருக்கிற ஒரு அக்காவோ தங்கச்சியோ தெரியும். தங்கச்சி அக்காவோட நான் கதை எனக்கு அது கிஃப்ட் வந்து ஏதாவது பொருளாக கொடுக்கணும்னு நினைச்சோம். அது வந்து முடியாமல் போனதால இது வந்து கெஸ் பண்ண சொன்னேன். கெஸ் பண்ண சொன்னோம். உனக்கு ஆள தெரியுமா? எனக்கு 10 நாளே முதலாம் தெரியும். நான் 2 நாள் வந்து தெரியும். அவங்க எல்லாரையும் தெரியும். கொண்டா எவ்வளோ வெயிட் ஆகண்டா ஆளாதான் இருக்கும் போல கண்ணாதான் இருக்கும். நானும் பார்த்துட்டேன் பிரிச்சு அனுஷங்கா நேற்று சொன்ன பிரச்சனை ஞாபகம் இருக்குதா? இது என்ன இப்போ கெஸ் பண்ணி சொல்லுவோம். பேர் சொல்லக்கூடாதுடாப்பா. உனக்கு பேர் என்ன எழுத்து தெரியுமா? சர்ப்ரைஸ்ல சொல்ற மாதிரி சொல்லண்டா. முதல் எழுத்து என்ன சொல்லுங்களேன். அதாவது வந்து சுவிஸ்ல இருந்து முதல் எழுத்து வந்து ஆர். கடைசியில் தேயா தெரியும் தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அவங்க வந்து தெரியுமோ சமாளிக்கிறீங்களோ? இல்லை தெரியும். நான் தான் அனுப்பிச்சிருந்தேன் எந்த கதை நீயும். ஏன்னா ஓகே அவ்வளோ மற்ற பக்கம் கை விட்டு வாரன் கார் கடை எடுத்துட்டு வரேன். போகிறதுக்குள்ள தான் வேணும். சரி ஓகே. அப்போ என்ன முடிஞ்சு தானே? முடிஞ்சு ஒரு அவனை விடுறாங்க கையை போடுறான். அவனை கையை விடுறான். நான் ஃபோன் எடுத்தேன். ஒன்றுமே இல்லை கொடுத்து அனுப்பியாச்சு. இல்லை நீங்கள் போன முறை தான் இந்த மறக்கல. அனுஷம் பெரிய கிஃப்டா இருக்கு. வீடியோ கூட்டிட்டு பாரு. வீடியோ இருக்கு. இவர் என்ன சும்மா நிக்கிறேன். இவர் எது இல்ல அவன் ஏதோ வச்சிருக்கான். அதான் என்ன சொல்றான் அவர் லிப் கிஸ் கொடுத்தாங்க. ஆனா உன்னாண்டால மாட்டி விடுறாங்களா? உண்மையிலேயே காசு பிரச்சனை. நீங்க திடீர்னு கிஃப்ட் எதுன்ற பிரச்சனை உண்மையிலே தெரியும். உண்மை நீங்களே பார்த்துக்கலாம் போகிறதே பிஞ்சிராவது. இல்லை இல்லை அது நான் தெரியும். பிரச்சனை இந்த பிரச்சனை தெரியும். நடுவுக்கு வந்த விளக்கம் நடுக்குது மற்றபடி ஒன்றும் வருது இல்லை. வருது வருது இல்லை. இப்போ எப்படின்னா இப்போ எல்லாரோட ஸ்பெஷலாக கூட தான் ஆசைப்பட்டேன். இது பணமோ தங்க ஆபரணமோ அப்படி பிரேம முத்தம் கொடுக்க போறீங்க இல்லைங்க. முத்தம் இல்லைடா. சரியா? அப்போ இந்த கிஃப்டை பொறுத்தளவு எப்படின்னா இது வந்து 4 மட்டும்தான் அழியும். இந்த கிஃப்ட் என்னண்டு நாம் செத்தா மட்டும் தான் இந்த கிஃப்ட் போகும். அப்படி செத்த விடாங்க கல்யாணம் இல்லை வீடியோ வடிவாடுங்களா தனியாக வாங்கி போக சார். இல்லை உண்மையிலே. அப்போ அதுக்காக வந்து என்னது கண்கலங்கிறாங்க. நான் மதிக்கிறேன். எடுக்க வராங்க. இதாவது சாவு வச்சுட்டு போட்டு விளக்கம். சாவச்சேரி பண்ணதுக்கு தான் கடவுள். இது என்ன நான் காணா விட்டேன். அப்படியோ? அதான் பிளாகம். எப்படின்னா இப்போ நான் அண்ணன் சொல்லி யாரை சொல்லிட்டு இது வரைக்கும் இது விளங்காம நான் அன்றைக்கு சாவச்சேரி போட்டு வந்தேன். இந்த போட்டு வந்துடலாம் நம்ம உடுப்பு கடைக்குள்ள யாரை சந்திச்சுட்டு வந்தேன் கேட்டு மரியாதை வடிவா காட்டுங்க. ஆனா உண்மையிலேயே குத்தினாலும் வெண்டையா குத்தினாலும் பிரியா வடிவ பேர் வாடி இல்ல யோசிச்சு பாரு. அதோட அளவு இன்னொரு 2 வாடி கூட்டி வச்சிருக்கேன். சுண்டு இல்லை இப்போ நான் உண்மையாக அண்ணன் சொல்லி வரைக்கும் யாரையும் இந்த இப்படி பிடிச்சி கூப்பிட்டு இல்லை வரைக்கும் உங்களை தான் இது என்னோட கடைசி வரை இருக்கணுமா அப்படி ஷாக் கொண்டு விட்டீங்கடாப்பா நீ. இல்லை இல்லை இதை வச்சிரு நீ வச்சிரு எல்லாத்தையும் இல்லை இல்லை எனக்கு தான் அப்படியா 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 வச்சிருடா வச்சிரு 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 நீ வச்சிரு. உண்மையிலே உண்மையிலே நான் நினைக்கல. உண்மையில எதிர்பாராத ஒரு விஷயம் இதான் சத்தியம். அன்றைக்கு வந்து சாவச்சேரி போறேன்னு சொன்னோம். சரியா? நான் கட்டாயம் சொல்லி ஆகணும் வந்து. அப்போ நான் இப்போ என்னோட நிற்கிறபடியாக வந்துட்டா அந்த ஒன்றுமே சொல்லாமல் என்ன செய்கிறதில்ல தானே. ஆனால் அன்றைக்கு மட்டும் எங்களை கூப்பிடவும் இல்லை. நான் கேட்குறேன் எனக்கு சொல்லவும் இல்லை. இவன் பார்த்தா இவன் 2 தெரியுமா நினைக்கிறேன் நான் இதை பற்றி. ஓ அப்போ நான் கடைசி மட்டும் சொல்லிவிடாப்பா. போய்க்கு ஒரு அரைக்கை டிஷர்ட்டோட போனோம். வேலைக்கு ஃபுல் கை டிஷர்ட்டோட வர. இது எப்போ நடந்தது? இது இப்போ 3 நாள் கூட மறைக்க எவ்வளோ பாடு யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் கழுவாத ஒரு 3 நாள் போட்டு நான் நேஷன்ல தெரிஞ்சு பதிலோ அவரு தெரியும். உண்மையில பெரிய விஷயம் தான். நன்றி நன்றி சொல்றீங்க. சீஜி நான் நன்றி சொல்லல. ஆனால்
ஆனால் அதுக்கான நீங்கள் கவிதாஸ் குத்தையில் நெப்பியல் அவன் இல்லை அவன் குத்தினான்னு தெரியாது இல்லை அவன் குத்தினான்னு தெரியாது பெரிய இடத்துலாம் குத்திருப்பாங்க. இல்லை நீ அப்படி கேட்க அப்படி இல்லை அப்படி சொல்லணும், அவரோட வயிறுல இல்லை அவன் கலருக்கு அது தெரியாடா அப்படியோ. வேறண்டா அதான் நான் கேட்ட கலட்டி காட்டேன். ஆனால் இது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் உண்டா. அவன் மறைக்க சரியா கஷ்டப்படும். குளிக்கக்குள்ள உள்ள வச்சோம் இப்படி பிடிச்சிட்டு குளிக்கிறேன். தண்ணி விட தண்ணி விடக்கூடாது, வலிக்குந்தாங்க வலிக்கணும்ல அந்த கலர் நீ குத்திக்க இந்த தெரியுமா உங்களோட பேர் நீங்க இந்த கடவுளே. சரி சரியான தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே பெரிய ஒரு பர்த்டே கிஃப்ட்னு சொன்னா இதுதான் உண்மையிலே. ஏன்டா எனக்கு நான் எனக்கு கோபம் வர வந்துட்டேன்டா. போயிட்டு வந்து சொல்கிறேன் போய்க்க அரைக்கே டீஷர்ட்டோட போய் வேற ஃபுல் கே டீஷர்ட்டோட வந்தோம். அப்போ நான் வந்து அதிகமாக அன்பு வச்சுட்டான். உண்மையாதான் மேக்ஸிமம் அவன் வந்து என்னட்ட கூட மறைக்க தான் ட்ரைவ் பண்ணுவோம். நான் கடைசி கட்டத்தில் என்னட்ட மறைக்க முடியாம போயிட்டால. அதால வந்து அண்ணாட்ட இருந்து மறைக்கிறதுக்கு டிஷர்ட் 3 நாளுமே அதை துவைக்காத டிஷர்ட் அதுவும் என்னட்ட மறைக்கலும் அவர் சொல்றாரு வந்து என்ன அன்றைக்கு அந்த பவுனியால ஒரு பிள்ளை நான் சொல்றேன் அதை சந்திக்க தான் போனான் நான் வந்து. அப்போ நாங்கிட்ட பவுனியா பிள்ளை என் சாவச்சேரிக்கு வந்தோண்டு அங்கே அவன் இடம் தானே அதால் பயமிங்க வந்து ஒரு கடைக்கு போனோண்டு. அப்போ நான் சொன்னேன் அப்போ சந்திச்சுட்டு வாரீங்களோன்னு சொல்ல ஓமண்டு. நான் சொன்னேன் அப்போ எண்ணத்தில் காய்ச்சேன்ட்டு ஃபோன்லாம் ஆண்டார் எண்ணத்தில் இன்ஸ்டா கொண்ட செட்டக்கான படம் முடிஞ்சு ஸ்டார்டேடாப்பா. அப்போ என்ன விளங்கிட்டேன் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு தான் செய்ய போயிருக்காங்க. இப்போ ஏன் நானே கேட்க விடுவோம் ஏதோ வாங்க வாரதே நானே மறிப்பானா ரெண்டுட்டு விட்டா நான் இப்படி இருக்க மாட்டோமே எதிர்பார்க்குறது. உண்மையிலே நல்லா இருக்கேன். உண்மையிலே நீ குத்தின மாதிரிக்கு என்னால் குத்திடலாடா. குத்தினோங்க ஆனால் காய் தந்துடுறேன், காய்ச்சி கொடுக்கணும் அவனுக்கு கடலில் ஊற்றுறேன். இல்லை சந்தோஷம் சந்தோஷம் பெரிய சந்தோஷம். சரிண்ணா முடிச்சுக்கோண்டோமோ அனுசரிக்கும். சரிண்ணா நிறைய பிரச்சனை நின்று வரல. சரியா ஓகே. அப்போ அந்த சந்தோஷம் உண்மையில வந்து அது இப்போ இப்படி செய்வானா கொஞ்சம் எதிர்பார்க்கலண்ணா. உண்மை உண்மை எல்லாருக்கும் வந்து அடுத்த நீ அது இப்போ நான் கடைசி இடத்துல தானே அதில் ஆனால் குத்தினோம் மண்ணியா குத்திக்க திருப்பி காட்டுங்க கொஞ்சம் வீட்டில் காட்டுங்க வடிவா பட்டியாக எல்லாரும் காட்டுங்க முன்னு பார்த்து கொண்டுருக்காங்க வடிவா. அதில் தெரியுமா அதில் வீடியோல தெரியும் நேரில் நான் செத்தாதான் என்ன விட்டு போகணும் என்னென்ன சொல்ல யோசிச்சேன். என்ன நல்லா இருக்கோ இல்லை ஆனால் உண்மையிலே நல்லா குத்திருக்கேன் எதிர்பார்க்கல. ஆனால் குத்தினாலும் படிவாளாண்டோடியா அதில் காய்ச்சி குறையாது அவ்வளோங்க. அதான் பிரச்சனை. குத்தினாலண்டு அவர் இல்லை எந்த படம் படம். ஓகே அப்போ வந்து ஃபைனலாக உண்மையிலே வந்து எல்லாருக்குமே வந்து நன்றி என்ற ஒரு வார்த்தையால் பரமனை சொன்னால் வந்துட்டு அது ஈடாகுதுன்னு சொல்லணும். இப்போ பிறகு முடிக்க முன்னா வேண்ட கிஃப்ட் நான் அதை பார்த்து வீட்டில் ஹார்ட்டோட கிஃப்ட் இல்லை அது. இது வந்து என்னன்னு சொன்னால் நம்ம லண்டனில் இருக்கிற அரசாங்கம்னு சொல்லி அவர் ஒரு கிஃப்ட். இது அவர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து எனக்கு அவருக்கு உங்களுக்கு தெரியுமில்ல அரசாங்கிட்ட தெரியும் அவர் வந்து அனுப்பியிருந்தவர் அவர் வாட்ஸ்அப் நம்பர் மிஸ் ஆகிட்டு. சரி ஓகே. அப்போ உண்மையிலே வந்து நீ கையை பண்ணுங்க. ஆமாம் கையை கொடுங்க. இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறேன். இது முக்கியமாக தேவையான ஒரு கேள்வி. இதுக்கான தான் நீ எல்லாம் கேட்க சொன்னீங்க. அப்படி இல்லைண்ணா கட்டாயம் வந்து கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா என்ன யூடியூப் சேனல் ஆரம்பித்து உண்மையில நிறைய மக்களுக்கு வந்து உதவி திட்டங்களை வந்து செஞ்சு கொண்டிருக்கீங்க. இதில் என்னன்னு சொன்னால் இதே ஒரு யூடியூப் சேனலில் வந்து இப்போ ஹெல்ப்பிங் செய்யாமல் இதே வியூவர்ஸ் எடுத்து இப்போ ஒரு மனுஷன் வந்து நல்லா வந்துட்டான்னு சொன்னால் கண்டிப்பாக அவனை யாரும் வந்து தப்பாக வந்து சொல்ல மாட்டாங்க. 4 வருஷத்தில் இதே வியூஸ் எடுத்து இதோடாக வந்து ஒரு காரோ இல்லை ஒரு வீடு கட்டினால் வந்து அதே யாரும் வந்து தப்பாக சொல்ல மாட்டாங்க. உதாரணம் சொல்ல போனால் இந்தியாவில் எத்தனையோ யூடியூபர் இருக்கு அவங்களுக்கு தெரியும். ஹெல்ப்பிங் வீடியோ இல்லாமல் 4 வருஷத்தில் இதே வியூஸ் எடுத்து வளர்ந்தாக்கள் அவங்க கார் வச்சுருக்காங்க, அவங்க வந்து வீடு கட்டியிருக்காங்க, அவங்களை யாரும் வந்து தப்பாக கதைக்கல. ஆனால் அந்த யூடியூப் கூட வந்து எந்த விஷயம் செய்யலாம். ஒரு சாப்பாடை சாப்பிட்டு காட்டி சும்மா வந்து ஒரு வேண்ட அரப்புக்கு ஒரு சீரலமாக வந்து ஒரு இதை செஞ்சு வீடியோ போடலாம். ஆனால் இந்த 4 வருஷ காலத்தில் வந்து எத்தனையோ குடும்பங்களை எத்தனையோ மக்களை வந்து அது எப்படியோ புலம்பெயர் உறவுகளாக வந்து வாழ வச்சுருக்கீங்க. அப்படி நீங்கள் என்னென்னு சொன்னால் இது ஒரு இதுமாக வந்துட்டு இப்போ உதவி செய்கிற யார் வந்து கார் எடுத்தாலும் இது வந்து கொள்ளையடிச்ச காசு தான். உதவி செய்கிற ஆள் வந்து வீடு கட்டினா இது வந்து கொள்ளையடிச்ச காசுன்னு சொல்லிட்டு உண்மையில் வந்து நிறைய பேர் வந்து பொய்யான வதந்திகளையும் நிறைய காணொலிகளையும் வந்து போட்டு கொண்டு வராங்க. இப்போ நானும் ஒரு யூடியூப் சேனல் செய்யக்கூடிய ஒரு நபராக, இப்போ நீங்களும் செய்யக்கூடிய நபராக எத்தனை பேர் வந்து இலங்கையிலேருந்து யூடியூப் சேனல் செய்கிறாங்க, இந்தியாவில் வந்து செய்கிறாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி இதெல்லாம் வந்து செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் வின்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ ஒரு வீடை கட்டினாலோ இல்லை ஒரு காரணம் எடுத்தாலோ இது எப்படி வந்து சொல்லி அவங்கள வந்து கற்பனை பண்ணுறாங்க. ஆனால்
நேரடியாக வந்து பார்த்து அதை விசாரித்து பேசிக்கன்னா இது எப்படி உங்களுக்கு காசு வந்தது எதன் மூலமாக வந்துட்டு இப்போ உங்களோட கதைக்குள்ளே வந்து அவங்களுக்கே வந்து பெரிய ஒரு இதால் அடிச்சமா போகும். காரணம்னு சொன்னால் அந்த நொடி அவங்களோட சந்தேகம் எல்லாம் வந்து தீர்க்கப்படும். இப்போ கூட இருக்கிற ஒருத்தனை வந்து நான் சொல்கிறேன், இப்போ நிறைய இடங்களில் வந்து இப்போ எனக்கோ சரி கிருஷ்ணாவும் சரி நிறைய இடத்துல வந்து வீடியோக்கள் வந்து கவர்மெண்ட்டே போட்டு கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட நபருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் அவ்வளோ தூரம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வீடியோ போடாமல் நேரடியாக வந்து கிருஷ்ணாட்ட கேள்வி கேட்டு இது எப்படி வந்தது, எப்படி இந்த கார் எடுத்துனீங்க, எப்படி இந்த வீடை கட்டுங்கன்ட்டு நேரடியாக கேளுங்க, அதுக்குரிய பதில் தருவார். இது சும்மா மக்களுக்கு வந்து ஒரு பொய்யான வின்பத்தை கிரியேட் பண்ணி உண்மையிலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கூடிய நபர்களுக்கும் ஒரு கெட்ட நபர் என்ற ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காக செய்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை. ஆனால் இத்தனை தடைகளையும் தாண்டி இத்தனை விமர்சனங்களையும் தாண்டி நீங்கள் சாதிச்சு போகணுன்றது வந்து தம்பியாகவும் எங்களுடைய யூடியூப் குடும்பம் சார்பாகவும் வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு போகிறேன். அதே இதில் வந்து இது 4 வயசுலேயே உங்களுக்கு நிறைய அவப்பெயர்கள் நிறைய இதுகள் வந்து தாண்டியிருந்தாலும் அது வந்து ஒரு சொற்பமான ஒரு விஷயம்தான். ஆனால் உங்களுக்கு நல்ல பேர்கள் வந்து நிறைய கிடைச்சிருக்குண்ணா, நிறைய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் அதை பார்க்கக்குள்ள ஒரு தம்பியாக இருந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ காலமும் இந்த விமர்சனங்களை தாண்டி எப்படி நீங்கள் பயணித்து கொண்டிருக்கீங்க, அப்படி உங்களை பற்றி தப்பாக கதைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க. இது கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயம் இது என்னது இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ உங்களை பற்றி வந்து தப்பாக வந்து வீடியோலாம் போடுறாங்க, உங்களை பற்றி மட்டுமே என்னை பற்றி போடுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? இது கட்டாயம் வந்து சொல்ல வேணும். ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் வந்து யாரோ ஒருத்தங்க காய்ச்சி கொண்டு இருக்க போகிறாங்க, அந்த இலது பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டாம், சிம்பிளாக நன்றி என்னன்னு சொல்லணும். நன்றி. ஏனெண்டா அன்றைக்கு வந்து ஒரு அக்கா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா, தம்பி எனக்கு உங்களை யாருன்னு தெரியாது, இந்த வீடியோ பார்த்த அப்புறம் தான் உங்களை யாருன்னு தெரியுமெண்டு. அப்போ நான் நினச்சேன் அந்த யூடியூப் லிங்க் வந்து என்டேன்னு சொல்லி, ஆனால் அதை கிளிக் பண்ணி பார்த்தா ஒரு ஃபேக் ஐடிக்காரன் லிங்க் வந்து சரி தானே. அப்போ நான் இதை பார்த்து என்னென்று எப்படி என்னையை பற்றி தெரியும், என்னையை பற்றி என்ன நீங்கள் போடுறீங்கன்னுக்க, இல்லை இந்த வீடியோ பார்த்து இருந்தாலே இன்னும் இப்படி உங்களை பற்றி தப்பாக கதைக்குதுன்னு சொல்லி போட்டு தான் உங்களோட சேனலுக்கு போய் பார்த்ததான். ஸோ பார்த்தா அப்புறம் நான் வந்துட்டு இல்லை இவங்க யாரும் வந்துட்டு பொறாமையில் செய்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கொண்டு உங்களோட சேவை வந்துட்டு இன்னும் வளரணும் பாராட்டுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தா. அப்போ அந்த வகையில் அவள் அதுலேருந்து இந்த வீடியோ வந்து பார்க்க தொடங்கிட்டான். ஸோ அதால் வந்து அந்த ஃபேக் ஐடி காரணம் வந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பார்வையாளரை வந்துட்டு கூட்டி தந்திருக்கேன். அதால் நான் வந்துட்டு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதே நேரம் விவேக் சார்னு ஒரு டைலாக் கொண்டு என்ன சொல்கிறது, தோத்தா வந்து ஜெயிக்கணுமெண்டு மட்டும்தான் தோணும், அவமானப்பட்டால் தான் சாதிக்கணுமென்ற ஒரு வெறியே வரும். ஸோ அதால் வந்துட்டு அவமானம் இல்லாமல் நாங்கள் கணக்கெடுக்கிறீங்களே கண்டிப்பாண்ணா. ஏன்னா இதுக்கு வந்து பதில் கொடுத்தா நானும் இப்போ நிறைய காணொலிகள் முன்னுக்கு நிற்கிற எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ணாவை பற்றி தப்பான விமர்சனங்கள்லாம் வந்திருக்கும். ஆனால் எப்படி வந்து மக்களுக்கு தெரியும் அண்ணா. இப்போ உண்மையில் வந்து இப்போ 1,89,000 1,90,000 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் புலவன்ற எல்லாருக்கும் அது தெரியும் கிருஷ்ணா வந்து எப்படிப்பட்ட நபரன்னு சொல்லிட்டு. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சும்மா இடையிடையே வந்து வீடியோ தட்டி பார்ப்பாங்கண்ணே. அவங்க ஏன் தட்டி பார்க்குறேன்னு சொன்னால் வந்து இவனுக்கு என்ன கதைக்கலாம், இவன் என்ன வீடியோ போடுறான், என்ன வந்து கமெண்ட் இல்லாண்டு பார்க்குறாங்க. அப்படியானாக்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ போட்டால் பெரிய ஒரு வரப்பிரசாதம். கிருஷ்ணா பற்றி தப்பா போட்டால் அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாயிரப்ப வெடிக்கொடுத்தெல்லாம் கொண்டாடுவாங்க உலக. அப்போ அப்படி எங்களை ஊருக்கு இருக்காங்க என்ன அடிக்கடி வெடிக்கொடுத்து கேட்குதோ என்ற ஒரு ஃபேக் ஐடி சேனலில் வீடியோ வந்த உடனே வெடிச்சதாங்க இருக்குல்ல. அதே தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க, உண்மையில் வந்து ஒரு கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நபர், களவெடுக்கக்கூடிய ஒரு நபர் 4 வருஷமாக வந்து உதவி திட்டங்களை எப்படி செய்யலாம் யோசிச்சு பாருங்கண்ணே. அதை விட வந்து அப்படி ஒரு கொள்ளையடிக்கிறவனுக்கு ஏன்டாப்பா இவ்வளோ செய்யணும். சாதாரணமாக உண்மையாக அந்த ஃபைனலாக சொல்லணும்னு சொன்னால் இந்த பர்த்டே வந்து உண்மையிலேயே எவ்வளவு ஒரு பிரம்மாண்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் எந்த லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வந்து இது எனக்கு பெரிய விஷயந்தான். அப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நடந்துருக்குது, ஆனால் இதில் வந்து உண்மையிலே ஒரு ரூபாவும் நான் செலவழிக்கலை அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்ல விரும்புகிறேன். அப்போ அதை வச்சே நீங்கள் யோசித்து பாருங்கள் வந்து. அப்போ இதை வந்து களவெடுத்து நாங்கள் செய்யலை, உங்களுக்கே தெரியும் வந்து இதில் இப்போ இந்த கேக்காக இருக்கட்டும், இது வந்துட்டு ஜெசிந்தண்ணா கொண்டு வந்திருந்தார், அதேமாதிரி இது வந்து அம்மாக்கள் செஞ்சுருந்தாங்க, அது ஒரு அக்கா செஞ்சுருந்தா, அது யார் செஞ்சேன்றே தெரியாது, இந்த கீழே 2 இருக்குது அதுவும் யார் செஞ்சேன்றே தெரியாது. இப்போ இதெல்லாம் வந்து அப்படி யாருன்றே தெரியாதவங்கெல்லாம் செய்யணுமன்ற அவசியம் இல்லை. ஸோ வந்து கணக்கு கதைக்கிறது உண்மையில வந்து அங்கிருந்தா சொல்லக்கூடிய வந்து இந்த வீடியோ போடக்கூடிய நபர் நேரடியாக பரிந்துரைக்கு வாங்க, கிருஷ்ணானோட வீடு எங்க இருக்குடா எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ வராது ஏன்னா இப்போ நாள் யூடியூப்பாக உழைக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி தான் கொஞ்சம் காலம் கொஞ்சம் காலம் எங்களை வச்சு உழைக்கிற கொஞ்சம் காலம் போது தான் அது வேறு வந்தால் ஆள் திரும்பி போவார், வந்தால் திரும்பி போவார். முடிச்சுக்கொள்வோம். சந்தோஷம். ஃபைனலாக வந்து எல்லாருக்குமே வந்து மறுபடியும் திருப்ப 2022 சொன்ன அதே வசனம்தான் மறுபடியும் இன்றைய தினம் ஒரு பிறந்த நாள் ஒரு ரூபா செலவு இல்லாமல் நடந்திருக்குது. சந்தோஷம்.
இன்னும் இது இதில் 3 பிறந்த நாளுக்கு நானும் வைக்கிறேன் சந்தோஷம். கட்டாயம் உண்மையிலே அனுஷனை நான் எப்போயுமே வந்து எதிர்பார்ப்பேன். இரவுமே நான் தெரியும் வர லேட் ஆகினாலும் நாளைக்கு எப்படியும் வந்துட்டு நிற்பானு. ஆனால் என்ன ஒவ்வொரு முறையும் ஏதாவது கொண்டு வரவன் இந்த ஒரு ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கான். என்னென்ன விடாங்க ஆகிறாக்கு பார்ப்போம். இல்லைண்ணா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி யோசிக்க தேவையா? சரி ஓகே சரி பார்ப்போமே. சரி ஓகே முடிச்சுக்கொள்வோம். ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வருகை தந்த எல்லாருக்குமே நன்றி. முக்கியமாக விஷ் பண்ண எல்லாருக்குமே நன்றி. நிறைய பேர் ஈவன் இப்போ ஃபோன் எடுத்தாலுமே வந்து கால் வந்தோன்னு தான் இருக்குமென்ட்டு. ஃபர்ஸ்ட் டைமாக லைஃப்பில் இந்த ஃபோன் வந்துட்டு ஒரே டைமில் நிறைய கால் வந்துட்டு நெட்வொர்க் அப்செட் ஆகி வந்து ஸ்டக் ஆகி ஃபைனண்டாக நேற்று எதிரம் 12 மணிக்கு தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. லைஃப்பில் மறக்க மாட்டோம். இன்னும் இதே அன்பு தொடரணும்னு சொல்லி கொண்டு முடிச்சுக்கொள்வேன். ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் சந்திங்க. நாளைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்கு. நாளைக்கு வந்துட்டு இந்த வந்த கிஃப்ட்டுகளை வந்துட்டு நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணோம். ஸ்பெஷலி அந்த கோல்டு கிஃப்ட் எல்லாம் வந்து அனுப்பினாங்க. அது யார் என்ன அனுப்பிக்காங்கன்றதை பார்ப்போம். சரி கண்டிப்பாக திவானோகள் ஆர்ஜி தமிழா டீம் அவங்க வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டான். சொல்லு நான் சொன்னேன் சாப்பாடிட்டு வாரே தான் போகிறேன். அப்படி தான் ரைட் ஓகே சரி ஓகே முடிச்சுக்கொள்ளும். பாய். சக்தி எல்லாம்